இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா part 16 how to convert text to Excel using OpenXml package in Visual Studio 2022. So today's agenda பார்த்தீங்கன்னா convert text to Excel using OpenXml package in Visual Studio 2022 code explanation, convert text to Excel using OpenXml package in Visual Studio 2022 demonstration. அதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டெக்ஸ்ட் டு எக்ஸல் கன்வெர்ட்டர் யூஸிங் OpenXml பேக்கேஜோட Visual Studio 22 கோடு அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி பார்க்கலாம். Visual Studio 2020 கோடில் பார்த்தீங்கன்னா யூஸிங் system.io, system.link, system.text, system.threading task, system.collection.generic, document format.open.xml, document format openxml.packaging, document format.openxml spreadsheet. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஹெட்டர் ஃபைல். இது சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் லைக் கன்சோல் ஸ்ட்ரிங் அண்ட் எக்ஸ்டெப்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். system.io யூஸ் பண்ணலாம். ஃபெசிலிட்டேட்ஸ் ஃபைல் அண்ட் டைரக்டிவ் ஆப்ரேஷன் இன்க்ளூடிங் ரீடிங் ரைட்டிங் ஃபைல்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். லிங்க் யூஸ் பண்ணுறோன்னா டாட் செலக்ட்காக நம்ம வந்து லிங்க் வந்து நம்ம ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். system.text யூஸ் பண்ணால் கண்டென்ட் கிளாஸஸ் ஃபார் ஒர்க்கிங் வித் டெக்ஸ்ட் என்கோடிங் அண்ட் இன் மெமரி பஃபர்ஸ் such as string builder, encoding UTF-X அதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த UTF-8 அந்த அதர் யூஸ்ட் இன் அசம்பிளி அண்ட் மேனுஃபேக்சரிங்காக நம்ம வந்து எஃபிஷியன்ட்லியாக யூஸ் பண்ணுறதுக்கான system.x கன்வெர்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா system.threading task யூஸ் பண்ணுறோம். ப்ரொவைட் ஃபார் asynchronous ப்ரோக்ராமிங் அண்ட் parallel execution கோட் அதுக்காக நம்ம வந்து மோர்லெஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது நெக்ஸ்ட்டு system.collection.generic யூஸ் பண்ணால் எனேபிள் ஸ்ட்ராங்லி டைப்டு கலெக்ஷன் லைக் பார்த்தீங்கன்னா டி கீ அதுமாதிரி டி வேல்யூ அந்த மாதிரி வந்து அந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக வந்து system.collection.generic யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இது வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆஃபரிங் பெட்டர் டைப் ஆஃப் சேஃப்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தென் நான் ஜெனரிக் கலெக்ஷனுக்காக வந்து மோர்லெஸ் இருக்குன்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் format.openxml எதுக்கு யூஸ் பண்ணோன்னா ப்ரொவைட் பேஸ் டைப்ஸ் லைக் OpenXml எலிமெண்ட், OpenXml பார்ட் அண்ட் கோர் எனுமரேட்டர்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ஸ் யூஸ்ட் அக்ராஸ் ஆல் ஆஃபீஸ் டாக்குமெண்ட் மேனிபுலேஷன் சினாரிக்காக வந்து நம்ம open.xml பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோம். டாக்குமெண்ட் ஃபார்மேட் OpenXml பேக்கேஜ் இதை யூஸ் பண்ணுறோன்னா ஃபார் ஓப்பனிங் அண்ட் ஒர்க்கிங் வித் எக்ஸல் டாக்குமெண்ட் யூஸிங் OpenXml நம்ம யூஸ் பண்ண சொல்கிறோம், பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரெட்ஷீட் இது யூஸ் பண்ணோம் ஃபார் ஹேண்ட்லிங்ஸ் ஸ்ப்ரெட்ஷீட் ஸ்பெசிஃபிக் பார்ட், அது என்ன ஷீட்டு செல்லு ரோஸ். ஸோ இதை நம்ம வந்து நம்ம கண்டென்ட் வந்து எப்படி வந்து நம்ம கன்வர்ஷன் ப்ராசஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம இந்த OpenXml.spreadsheet வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு எக்ஸல் கன்வெர்ட் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இன்டர்னல் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் டிபெண்ட் பண்ணி என்ன இருக்குன்னா ஸ்டார்டிங் வைட் ஸ்ட்ரிங் டாட் இருக்கும், ஸ்ட்ரிங் டாட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது என்ன சொல்லுவாங்கன்னா டிக்ளர்ஸ் நேம் ஸ்பேஸ் டெக்ஸ்ட் டு எக்ஸல் கன்வெர்ட்டர் அண்ட் இன்டர்னல் கிளாஸ் ப்ரோக்ராம் அண்ட் மெயின் மெத்தட். ஸோ மெயின் மெத்தட் சொல்லலாம் த என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த கன்சோல் ஆப் சொல்ல வராங்க. ஸோ இதை வந்து ஸ்டார்டிங் வைட் ஸ்ட்ரிங் டாட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா அதில் தான் நம்ம வந்து கோடை வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு நம்மளோட ரெக்யர்மெண்ட் அவுட்புட் வந்து எடுத்துப்போம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு டேரக்டரி இருக்குது. ஒன்று வந்து இன்புட் டேரக்டரி, ஒன்று வந்து அவுட்புட் டேரக்டரி. ஸோ இன்புட் டேரக்டரி பார்த்தீங்கன்னா இன்புட் டெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன். ஸோ text.txt அது மட்டும் தான் நான் கொடுக்குறேன். அவுட்புட் பார்த்தீங்கன்னா அது எக்ஸாம்பிளாக கன்வெர்ட் பண்ணுறோம். இதில் வந்து மல்டிபிள் டெக்ஸ்ட்டை கொடுத்து நம்ம மல்டிபிள் அவுட்புட் எக்ஸலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3, ஷீட் 4, ஷீட் 5 ஸோ 5 டெக்ஸ்ட் ஃபைல் கொடுக்குறேன். 5 டெக்ஸ்ட் ஃபைலை வந்து அந்த 5 ஃபைலையும் வந்து 5 எக்ஸலில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ அதை என்ன சொல்ல வரேன்னா set directory path using verbatim strings for readability .txt அந்த மாதிரி சொல்ல வரோம். அதில் வந்து ஃபைல்ஸ் ஆர் ரீட் ஃப்ரம் த இன்புட் டைரக்டரி என்ன நேம் இருக்குன்னா .xlx output go into output directory. ஸோ டெக்ஸ்ட்டை வந்து XLSஐ வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். இது வந்து நம்மளோட ரீசெண்ட் மைக்ரோசாஃப்ட் எக்ஸில் தான் ஒர்க் ஆகும். என்னென்னா ஓல்டு வெர்ஷன் வந்து நம்ம வந்து அவுட்புட் வந்து வராது. என்னென்னா ஓல்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா .xls இருக்கும், நியூ டைப் பார்த்தீங்கன்னா XLSXL தான் இருக்கும். ஓகேவா. ஸோ ரீசெண்ட் வெர்ஷன் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி எடுக்க போகிறோம் அவுட்புட் டேரக்டரியில். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் ஸ்ட்ரிங் ஃபைல் பார்த்தின் டேரக்டரி .get ஃபைல் இன்புட். ஸோ இன்புட் டேரக்டரியில் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் ஃபைல் மட்டும் தான் எடுக்கிறோம். ஓகேவா. ஸோ அதை நீங்கள் PDF இல்லை வந்து இமேஜ் ஃபைல் இது கொடுக்குறீங்க, இமேஜ் ஃபைலாம் எடுத்துக்காது, ஒன்லி டெக்ஸ்ட் ஃபைல் மட்டும் தான் இருக்கும். இது எப்படி இருக்கு ரன் ஆகும் அப்படின்னா லூப் ஓவர் எவ்ரி .txt ஃபைலின் இன்புட் டேரக்டரியில் 1 by 1 செய்வோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 ஃபைல்ஸ் கொடுத்தா கூட ஒரு ஃபைலை தான் எடுத்துக்கும். ஓகேவா. ஒரு ஃபைல் கன்வர்ஷன் முடிச்சக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபைலுக்கு ஃபைலாக எடுத்தோன்னா நம்ம வந்து ஃபைல் டேமேஜ் ஆகும், அதனால் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபைல் நேம் ஈக்குவல் டு path டாட் கெட் ஃபைல் நேம் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் ஃபைல் பாத்
அதேமாதிரி ஸ்ட்ரிங் அவுட்புட் ஃபைல் பாத் ஈக்குவல் டு பாத் டாட் கம்பைன் அவுட்புட் டைரக்டரி ஃபைல் நேம் டாட் எக்ஸ்எல்எக்ஸ். அதாவது டெக்ஸ்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்குறேன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் நேம் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் அந்த பில்ட் த எக்ஸல் அவுட்புட் பாத் யூஸிங் பாத் டாட் கம்பைன். ஸோ ஃபைல் நேம் மட்டும் எடுக்கிறாங்க, அதோட எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல. ஃபைல் நேம் எடுத்து கன்வர்ஷன் பண்ணக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும்போது என்ன கொடுக்குறாங்கன்னா டாட் எக்ஸ்எல்எக்ஸ்எக்ஸ் அப்படின்னு நேமில் வந்து நம்ம அவுட்புட் டைரக்டில் வந்து சேவ் பண்ணுறாங்க. டாட் டிஎக்ஸ்டியை டாட் எக்ஸ்எல்எஸ்ஸாக வந்து சேவ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஸிங் ஸ்ப்ரெட்ஷீட் டாக்குமெண்ட் ஈக்குவல் டு ஸ்ப்ரெட்ஷீட் டாக்குமெண்ட் டாட் கிரியேட் அவுட்புட் ஃபைல் பாத் ஸ்ப்ரெட்ஷீட் டாக்குமெண்ட் டைப் டாட் ஒர்க் புக். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கிரியேட் a new XLSX workbook using spreadsheet document டாட் கிரியேட்காக யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஒர்க் புக் கிரியேட் பண்ணுறாங்க. திஸ் ஆப்ஜெக்ட் ஜெனரேட் எஸ் ஜிப்டு பேக்கேஜ் ஆஃப் XML spreadsheet wrap in a using block to ensure proper disposal save or close on exit. இந்த 3 பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று சேவ் யூஸ் பண்ணுறாங்க, ஆர் க்ளோஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஆன் எக்ஸிட்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம ரன் ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் ஃபைல் பார்த்தீங்கன்னா எக்ஸல் என்னென்னா எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் ஃபைல் வந்து எடுத்துகிட்டு டெக்ஸ்ட்டே தான் கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஒரு ஃபைலை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அப்படின்னா ஒர்க் புக் பார்ட் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் ஆட் ஒர்க் புக் பார்ட். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒர்க் புக் பார்ட் டாட் ஒர்க் புக் ஈக்குவல் டு நியூ ஒர்க் புக். ஸோ இது யூஸ் பண்ணால் ஆட்ஸ் எ ஒர்க் புக் பார்ட் டு த டாக்குமெண்ட் which holds ஓவரால் ஒர்க் புக் the container for the sheet. அதாவது ஒரு ஷீட்டில் வந்து ஒரு கண்டெய்னரில் ஃபர் ஷீட் வந்து நம்ம வந்து 1 by 1 லோட் ஆகும்னு சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் புக் பார்ட் ஒரு ஷீட் பார்ட் ஈக்குவல் டு ஒர்க் புக் பார்ட் டாட் ஆட் நியூ பார்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட் பார்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேஸில் ஒர்க் ஷீட் பார்ட் டாட் ஒர்க் ஷீட் ஈக்குவல் டு நியூ ஷீட் டேட்டா. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கிரியேட் அ ஒர்க் ஷீட் பார்ட் அண்ட் செட்ஸ் இட்ஸ் கண்டென்ட் எ blank ஒர்க் ஷீட் வித் எ நியூ ஷீட் டேட்டா. இந்த ஸ்ட்ரக்சர் வேரஸ் ரோ அண்ட் செல்ஸ்கோ. ஸோ ஒரு ஷீட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ரோ அண்ட் செல்ஸ், ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் ஷீட் பார்ட் வந்து கிரியேட் ஆகுன்னு சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து பேக்கேஜ் டிபெண்ட் தான். ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம இன்டர்னலாக பார்க்க வேண்டாம். ஓகே, ஓரலாக பார்த்தா போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஷீட்ஸ் ஈக்குவல் டு ஷீட்ஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் ஒர்க் பார்ட் டாட் ஒர்க் புக் டாட் ஆப்பன் சைல்ட் நியூ ஷீட்ஸ். அதுமாரி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கிளாஸ். அதாவது இந்த இன்ஸ்டன்ஸ் கிளாஸில் என்ன பண்ணேன்னா ஷீட் என்னென்னா ஒரு நியூ ஷீட்ஸ் சொல்லி ஒரு இன்ஸ்டன்ஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணாங்க. ஸோ ஐடி ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் ஒர்க் புக் பார்ட் கெட் ஐடி ஆஃப் பார்ட் ஒர்க் ஷீட் பார்ட் சொல்கிறாங்க. ஸோ ஷீட் ஐடி ஈக்குவல் டு 1 சொல்கிறாங்க. அது நேம் என்ன சொல்கிறாங்கன்னா ஷீட் 1 சொல்கிறாங்க. ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு எக்ஸல் ஷீட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, எக்ஸல் ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி ஷீட் 1ல் வந்து அந்த ஒரு கண்டென்ட் வந்து சேவ் பண்ணுற மாதிரி சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இல்லையா, அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து எக்ஸலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ அது வந்து ஒரு எக்ஸலில் க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த ஷீட் 1ல் நம்ம வந்து டெக்ஸ்ட்டோட கண்டென்ட் வந்து பேஸ்ட் பண்ணுறாங்க. இவ்வளோதான் கான்செப்ட், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அப்பன்ஸ் ஏ ஷீட் கலெக்ஷன் ஆஃப் டு த ஒர்க் புக் அப்படின்னு சொல்ல வராங்க. ஷீட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒர்க் புக் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ கிரியேட் ஷீட் எலிமெண்ட் வித் ஸோ ஐடி இஸ் டு லிங்க் இட் ஒர்க் ஷீட் பார்ட் அப்படின்னு சொல்ல வராங்க. ஷீட் ஐடி இருக்கு நியூமரிக் இண்டெக்ஸ். ஸோ அது ஐன்னு கொடுத்துட்டு அந்த நேம் பார்த்தீங்கன்னா டேப் லேபிள் இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டபுள் கோர்ஸ்க்குள்ள ஷீட், அந்த ஷீட் 1ல் வந்து அந்த கண்டென்ட் வந்து சேவ் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா ரிஜிஸ்டர் த ஷீட் இன் த ஒர்க் புக் ஷீட் லிஸ்ட். ஸோ 1 by 1 லிஸ்ட்டில் வந்து 1 by 1 சேவ் பண்ணுறாங்க. இதெல்லாம் சொல்ல வரோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷீட் டேட்டா ஈக்குவல் டு ஒர்க் ஷீட் பார்ட் டாட் ஒர்க் ஷீட் டாட் கெட் ஃபர்ஸ்ட் சைல்டு ஷீட் டேட்டா கிரேட்டர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேசிஸில் கொடுக்குறாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணால் கிராப்ஸ் அ கண்டெய்னர் ஷீட் டேட்டா பார்த்தீங்கன்னா வேரியபிள் அப்பண்ட் ரோஸ். ஸோ ரோவில் வந்துட்டு அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணுறாங்க, ஷீட் டேட்டா ஃபைலை வந்து சேவ் பண்ணுறாங்க. ஸோ ஷீட் 1ல் வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட் ஃபைலில் என்ன டேட்டா இருக்கோ அந்த ஃபைலை வந்து ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஷீட் 1ல் ஷீட் டேட்டா வந்து சேவ் பண்ணுறாங்க. அதை சொல்ல வராங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா ஸ்ட்ரிங் லைன்ஸ் ஈக்குவல் டு ஃபைல் டாட் ரீட் ஆல் லைன்ஸ் இன் ஃபைல் பாத். இந்த ஃபைல் பாத்தில் இருக்கிற ஸோ ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து நம்ம வந்து என்னென்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் எடுக்கிறாங்க. அந்த அரேயில் எடுத்துகிட்டு 1 by 1 வந்து சேவ் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணால் ரீட் ஆல் லைன்ஸ் ஆஃப் த கரண்ட் டாட் டிஎக்ஸ்டி ஃபைல் இன்ட்டு ஸ்ட்ரிங் அரே. ஸ்ட்ரிங் அரேயில் நம்ம டிஎக்ஸ்டி ஃபைல் வந்து சேவ் பண்ண சொல்லலாம். அதை வந்து ரீட் பண்ணிவிட்டு கரண்டாக டெக்ஸ்டில் வந்துட்டு ஃபைல் இன்ட்டு ஸ்ட்ரிங் அரேயில் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. ஓகேவா? அது ஸ்ட்ரிங்கில் எடுத்துகிட்டு அந்த ஃபைல் என்னென்னா ஃபார் ஈச்சில் வந்து கொடுக்குறாங்க. ஃபார் ஈச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் லைன் இன் லைன்ஸ். ஸோ ஒரு லைன் பை லைனாக வந்து சேவ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த நம்மளோட இந்த எக்ஸ்மெல்ல பார்த்தீங்கன்னா தட் இஸ் டெக்ஸ்ட் டு எக்ஸல் தான் நம்ம கன்வர்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிங்கிள் லைன் மட்டும் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? மல்டிபிள் லைனாக தான் நமக்கு வந்து
இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நம்ம நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ ஏன்னா வந்து நம்ம ஒரு சிங்கிள் லைன் போது நமக்கு ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஓகே, அதை என்ன சொல்லலாம், ஃபார் ஈச் ஸ்ட்ரிங் லைன் இன் லைன்ஸில் வந்து என்ன சொல்லலாம், ரோ ஈக்குவல் டு நியூ ரோன்ற ஒரு நியூ இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணுறாங்க. இல்லை ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா காலம் என்ன சொல்லலாம் ஈக்குவல் சொல்லிட்டு லைன் டாட் ஸ்ப்ளிட் வந்துட்டு ஒரு டேப்பில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு டேப் பேஸில் வந்து அந்த டெலிமீட்டர் ஆஸ் நீடட், அதாவது என்னென்னா அந்த டேப் டெலிமீட்டர் கேள்விப்பட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டேப் பேஸ் பண்ணி அந்த டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண வச்சுருக்காங்க. ஓகே, அதுதான் என்ன பண்ணுறாங்கன்னா ஐட்ரேட் ஓவர் லைன்ஸ் கிரியேட் அண்ட் OpenXml ரோ. ஸோ OpenXml ரோ வந்து அந்த பேக்கேஜை பேஸ் பண்ணி என்ன பண்ணால் ஸ்ப்ளிட் த லைன் பை த டேப் கேரக்டர் யூஸிங் ஸ்ப்ளிட். பார்த்தீங்கன்னா இந்த கம்மா டேப்பில் டெலிமீட்டர் வச்சா வந்து நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டாக வந்து சேவ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டேப் டெலிமிட்டர் இந்த மாதிரி நிறையா கம்மா டெலிமீட்டர் அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் டெலிமீட்டர்ஸ் ஃபைல் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து SSIS பேக்கேஜில் இருக்குது. நீங்கள் அந்த SSIS பேக்கேஜ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிறையா இருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் ஸ்ட்ரிங் காலம் இன் காலம்ஸ். ஸோ ஓப்பன் ப்ரைஸஸில் பார்த்தீங்கன்னா செல் ஈக்குவல் செல் நியூ செல்ன்ற ஒரு நியூ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் ஈக்குவல் டு செல் வேல்யூ ஸ்டார்ட் ஸ்ட்ரிங்காக வந்து டேட்டா சேவ் பண்ணுறாங்க. செல் வேல்யூ ஈக்குவல் டு நியூ செல் வேல்யூ தான் வந்து காலமாக தான் வந்து சேவ் பண்ணுறாங்க. ஸோ ரோ எங்கே ஆப்பன் ஆகுது அதில் செல் வந்து அதில் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாம் காமிச்சு அது என்ன சொல்லலாம்னா ஹைட்ரேட்ஸ் த்ரோ ஈச் வேல்யூ இந்த ஸ்ப்ளிட் ரோ. ஸோ ஒரு ரோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதில் வந்து கிரியேட் அ செல் டைப் இன் ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா செட் இட்ஸ் கண்டென்ட். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூஸ் வந்து அந்த கண்டென்ட் வந்து சேவ் பண்ணுறாங்க. செட் இட்ஸ் கண்டென்ட் சொல்ல வராங்க. அப்பண்ட் இன்டு த ரோ. ஸோ ஒன் பை ரோவில் வந்து நம்ம வந்து டேட்டா வந்து சேவ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ சீட் டேட்டா டாட் அப்பண்ட் ரோ. ஸோ க்ளோஸ் ப்ரீசஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணால் இந்த வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பார்ட் டாட் ஒர்க் டாட் சேவ். ஸோ இது என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஆட் த கம்ப்ளீட்டட் ரோஸ் டு த ஷீட்ஸ் டேட்டா. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒன் பை ரோவில் வந்து கண்டென்ட் வந்து சேவ் பண்ணாங்க. சேவ் பண்ணக்கப்புறம் ஃபைனலி என்ன பண்ணுறாங்கன்னா சேவ் த ஒர்க் புக் XML. ஆக்சுவலி பார்த்தா திஸ் இஸ் நாட் அ ஃபுல் ஃபைல் சேவ் பட் ரைட்ஸ் ஸ்ட்ரக்சர் இன்டு த பார்ட் க்ளோசிங் யூஸிங் த பிளாக் பேசிஸ் த ஃபைல். அது என்ன சொன்னால் ஃபைனலி சேவ் த ஒர்க் ஷீட் இன் XML. ஸோ XML வந்து அந்த கோடு வந்து அதை பேஸ் பண்ணி அந்த பேக்கேஜ் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ரோலை வந்து டேட்டா வந்து சேவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளோசஸ் ப்ரீசஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா க்ளோசஸ் த யூஸிங் த பிளாக் த டாக்குமெண்ட் ஃப்ளஷிங் அண்ட் க்ளோசிங் த ஃபைல். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஃபார் ஈச்சில் அந்த ஸ்ட்ரிங் காலம் இன் காலம்ஸ் எடுத்தோம் இல்லையா, அந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ண முடிச்சக்கப்புறம் க்ளோசஸ் த லூப் அண்ட் கிளாஸ் மெத்தட் பிரேசஸ் எண்டிங் த ப்ரோக்ராம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் வாய்ட் ஸ்ட்ரிங் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நேம் ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்னல் கிளாஸ் இருக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஒரு ப்ரோ வந்து ஒன் பை ஒன் வந்து க்ளோஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த OpenXml பேக்கேஜ் டிபெண்ட் பண்ணி தான் இந்த கோடு இருக்குது. நீங்கள் அந்த கோடை மட்டும் ஜஸ்ட் ஒரு பாருங்கள் போதும். ஸோ இதை வந்து எப்படி ஒர்க் ஆகுது மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா, நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக பார்க்கணும் அவசியம் இல்லை. ஓகே, ஸோ முடிஞ்சளவு நீங்கள் வந்து லைசன்ஸ் வெர்ஷன் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பேசிக் கோட் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்ல வரேன்னா ஸ்கேன் த ஸ்பெசிஃபைட் இன்புட் ஃபோல்டர் ஃபார் .txt ஃபைல். இப்போ TXT ஃபைல் மட்டும் எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரீட் த ஈச் ஃபைல் லைன் பை லைன். ஓகேவா, டெக்ஸ்ட் ஃபைலில் ஒரு லைன் பை லைனாக எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கிரியேட் நியூ .xlx ஒர்க் புக் ஃபார் ஈச் .txt ஃபைல். ஓகேவா, XLXை வந்து TXT ஃபைலாக க்ரியேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ளிட் லைன் இன்டு த காலம் யூஸிங் டேப். அது வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ரைட் தோஸ் வேல்யூஸ் இன்டு ரோஸ் அண்ட் செல்ஸ் இன் எக்ஸல் ஷீட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேவ் ஈச் ஒர்க் புக் இந்த டிசிக்னேட்டட் அவுட்புட் ஃபோல்டர். ஸோ எங்கே நம்ம வந்து சேவ் பண்ணால் அந்த அவுட்புட் ஃபோல்டர் சேவ் பண்ணணும். ஓகேவா, இந்த ஸ்ப்ரெட்ஷீட் டாக்குமெண்ட் .create யூஸ் பண்ணால் இனிஷியலைஸ் த நியூ எக்ஸல் ஒர்க் புக் பேக்கேஜ் இன் .xlx ஃபார்மேட்டில் வந்து இது இனிஷியலைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரேப்பிட் யூஸிங் பிளாக். இது எதுக்கு யூஸ் பண்ணால் என்ஷூர் த ப்ராப்பர் சேவ் அண்ட் க்ளோஷருக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் புக் பார்ட் அண்ட் ஒர்க் புக் இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா represent the overall workbook container that holds sheet card யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் added and initialize immediately after creating the document. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட் பார்ட் அண்ட் ஷீட் டேட்டா இது யூஸ் பண்ணாங்கன்னா கிரியேட் அ சிங்கிள் ஒர்க் ஷீட் பார்ட் அண்ட் இனிஷியலைஸ் இட்ஸ் டேட்டா கண்டெய்னர். ஸோ இந்த ஷீட் டேட்டாக்காக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோ அண்ட் சென்ஸ் எலிமெண்ட் வில் பி ஆடட் அண்டர் ஷீட் டேட்டா. ஸோ ஷீட் டேட்டாவில் வந்து எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீட்ஸ் அண்ட் ஷீட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் யுவர் ஒர்க் ஷீட் இன் ஒர்க் புக் ஷீட்ஸ் கலெக்ஷன். ஓகேவா, ஸோ அதில் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ஒர்க் ஷீட் இந்த ஒர்க் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக கலெக்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே, அதில் வந்து என்னென்னா செட் த ஷீட்ஸ் ரிலேஷன்ஷிப் ஐடி. ஸோ ஃபஸ்ட்டு ஐடி என்னென்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து அண்ட் இன்டர்னல் ஷீட் ஐடி அண்ட் விசிபிள் நேம் வந்து ஷீட் 1 மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே,
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ நான் வந்து .txt ஒரே சிங்கிள் ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த கண்டென்ட் வந்து ஷீட் 1ல் சேவ் பண்ணுறதுக்காக வந்து கோட் எழுதுறாங்க. ஓகேவா, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீடிங் ஃபைல் அண்ட் பாப்புலேஷன் செல். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா யூசஸ் ஃபைல் .read all lines to read the text file. ஸோ வந்து இது எப்படி கொடுக்குறாங்கன்னா ஸ்ப்ளிட் ஈச் லைன் பார்த்தீங்கன்னா டேப், இந்த டேப் பேஸ் பண்ணிவிட்டு அந்த காலம்ஸ் வந்து 1 by 1 கொடுக்குறாங்க. ஓகேவா, ஓகே சிம்பிளாக சொல்ல போனால் இது வந்து .txt ஃபைலை வந்து எக்ஸலை கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ சிங்கிள் லைனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது எக்ஸல் ஷீட் 1ல் ஃபஸ்ட் டேப் என்ன கண்டென்ட் என்ன, செகண்ட் டேப் கண்டென்ட் என்ன, தேர்ட் டேப் என்ன கண்டென்ட் என்ன, ஸோ அதில் வந்து ஒரு கண்டென்ட்டாக 1 by 1 சேவ் பண்ணுறோம். இவ்வளோ சிம்பிள். ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே தான் இப்போ சொன்னோம்ல ரீடிங் ஃபைல்ஸ் அண்ட் பாப்புலேட்டிங் செல்ஸ் இருக்குதுன்னா யூசஸ் ஃபைல் .read all lines to read the text file. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்ஸ் ஈச் லைன் பை டேப் டு கெட் த காலம்ஸ். ஒரு காலமை டேப் பேஸ் பண்ணி காலம் வந்து 1 by 1 வந்து இன்சர்ட் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட் ஃபார் ஈச் ஃபீல்ட் எ செல் வித் செல் வேல்யூஸ் .string இட்ஸ் கிரியேட்டட் அண்ட் appended டு த ரோ. ஸோ ரோ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ரோ காலம். ஸோ ஒரு ரோ முடிஞ்சக்கப்புறம் நெக்ஸ்ட் காலம் போய்ட்டு அதுக்கப்புறம் 1 by 1 இருக்கும். நெக்ஸ்ட் சேவிங் த ஒர்க் புக். கால் ஒர்க் புக் .workbook.save பட் அதில் என்ன சொல்லணும்னா டு ரைட் த சேஞ்சஸ். நம்ம வந்து அதில் வந்து ரைட் பண்ணுறாங்க. ஒரு கண்டென்ட்டாக காப்பி பண்ணிவிட்டு அதில் வந்து பேஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க. எக்ஸிக்யூட் யூசிங் த பிளாக் ஃபைனலைஸ் அண்ட் க்ளோசஸ் த ஃபைல். ஓகேவா, ஸோ அவ்வளோதான். ஸோ ஒரு கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம வந்து workbook.saveல வந்துட்டு ஒரு கண்டென்ட் வந்து நம்ம ரைட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த பிளாக் வந்து ஃபைனலைஸ் அண்ட் க்ளோசஸ் த ஃபைல். இது எல்லாமே முடிஞ்சக்கப்புறம் ஃபைனலைஸ் அண்ட் க்ளோசஸ் ஆகிட்டு தான் நம்ம வந்து வாலிஸ் வந்து ஒரு கண்டென்ட் வந்து சேவ் ஆகிடும். ஓகே, இப்போ எல்லாம் மினிமைஸ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், கோடை ஒரு வாட்டி பார்த்துலாம். ஸோ இதை வந்து டெக்ஸ்ட் டு எக்ஸல் கன்வெர்ட்டர். ஸோ இந்த கோடு வந்து கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ஏன்னா இது பேக்கேஜ் பேஸ்டு. ஓகேவா, ஸோ நம்ம வந்து ரொம்ப இன்டெப்த்தாக போக முடியாது, ஜஸ்ட் ஓவரலாக மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹெடர் ஃபைல், இது வந்து பார்த்திங்கன்னா நேம் ஸ்பேஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டர் கிளாஸ் ப்ரோக்ராம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்டிங் வைட்மெண்ட் பண்ண ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ். சில பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இன்புட் டைரக்டரி, ஸ்ட்ரிங் அவுட்புட் டைரக்டரி. இன்புட் டெக்ஸ்ட்டில் வந்து டெக்ஸ்ட் ஃபைல் கொடுக்குறேன், அவுட்புட் டெக்ஸ்ட்டில் வந்து டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸலாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். என்ன எப்படி எக்ஸல்னால் XLXX அதில் வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகேவா, ஓகே நம்ம இதான் பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்புட் டைரக்டரி. ஸோ இன்புட் டெக்ஸ்ட் வந்து என்னுடைய இன்புட் டைரக்டரி யூஸ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட் டைரக்டரி பார்த்தீங்கன்னா அவுட்புட் எக்ஸல், அது வந்து என்னுடைய அவுட்புட் டைரக்டரி நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, அகைன் கோடில் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இந்த ஃபார் ஈச் ஸ்ட்ரிங் ஃபைல் பாத் இன் டைரக்டரி .getful இன்புட் டைரக்டரி .txt ஃபைல் மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ பிடிஎஃபோ இல்லை இமேஜோ வேறு எந்த கண்டென்ட்டும் எடுக்காது. ஓகேவா, .txt ஃபைல் மட்டும் தான் அந்த லூப்பிங்கில் எடுக்குது. ஃபார் 1 by 1 தான் வந்து கண்டென்ட் வந்து 1 by 1 தான் நம்ம வந்து டெக்ஸ்ட் ஃபைல் வந்து ரீட் பண்ணோம். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபைல் நேம் ஈக்குவல் டு path.get ஃபைல் நேம் வித் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைல் பார்த்து. ஸோ ஸ்ட்ரிங் அவுட்புட் ஃபைல் பார்த்தீங்கன்னா பாத் கம்பைன் அவுட்புட் டைரக்டரி ஃபைல் நேம் .xlx. ஸோ XLXாக வந்து நமக்கு சேவ் ஆகுது. இன்புட் டைரக்டரி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டாக எடுத்துக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஸிங் பார்த்தீங்கன்னா OpenXml தான் கால் பண்ணுது. இல்லை OpenXml 3 இது இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் ஃபார்மேட் .OpenXml, டாக்குமெண்ட் ஃபார்மேட் .OpenXml பேக்கேஜிங், OpenXml ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ இதை வந்து இதோட இன்ஸ்டன்ஸ் கிளாஸ், இதோட லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ், மெயின் கிளாஸ் இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பேக்கேஜே ரன் ஆகும். ஓகேவா, ஸோ பாருங்கள் கோட் ரொம்ப லென்த்தியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த கன்வர்ஷன் பண்ணுறதுக்கான மெயின் கிளாஸ் அது இன்ஸ்டன்ஸ் கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணி எடுக்கிறாங்க. ஓகேவா, எடுத்துகிட்டு ஸோ 1 by 1 ஃபைலை வந்து நமக்கு வந்து டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸலை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 டெக்ஸ்ட் ஃபைல் கொடுக்குறோம். 5 டெக்ஸ்ட் ஃபைலும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 XLX ஃபைலாக தட் இஸ் எக்ஸல் ஃபைலாக க்ரியேட் ஆகும். ஓகேவா, ஸோ யூஸிங்கில் பாருங்க, இதை யூஸிங்கில் பார்த்தா இதை நம்ம கோடு மெயின் கோடு இது. ஸோ இந்த யூஸிங் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம பேக்கேஜ் ரன் ஆகும். ஓகேவா, யூஸிங்னாலே நமக்கு வந்து அந்த பேக்கேஜில் ஒரு கோடு தான் ரன் ஆகும். சரி, அந்த கோடு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒர்க் புக் பார்ட் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் ஆட் ஒர்க் புக் பார்ட். ஸோ ஓப்பன் அது வந்து வாங்கிட்டு ஒர்க் புக் பார்ட்டில் வந்து ஒர்க் பார்ட் ஈக்குவல் டு நியூ ஒர்க் புக் க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இந்த ஒர்க் புக் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒர்க் புக் பார்ட்டை வந்து ஆட் பார்ட் ஒர்க் ஷீட் பார்ட்டு. ஸோ ஒரு எக்ஸல் ஷீட்டில் அதோடைய ஒரு ஷீட் எடுக்கிறாங்க. ஓகேவா, அது என்னென்னா அந்த ஒர்க் ஷீட் பார்ட் ஒர்க் ஷீட் ஈக்குவல் டு நியூ ஒர்க் ஷீட் ஈக்குவல் டு நியூ ஷீட் டேட்டா. அந்த ஷீட்டை வந்து அதை வந்து டேட்டா வந்து சேவ் பண்ணுறதுக்காக ஓப்பன் பிரேஸ் அந்த ஓப்பன் க்ளோஸ் பிரேஸ் எடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தா ஷீட் எடுக்காங்க. ஷீட்டில் என்ன பண்ணாங்கன்னா டாக்குமெண்ட்
ஒர்க்புக் பார்ட் டாட் ஒர்க்புக் டாட் append சைல்டு நியூ ஷீட்ஸ். ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஷீட்டில் வந்துட்டு என்ன எழுதுறாங்கன்னா ஷீட் 1 ஈக்குவல் டு தெர் இஸ் ஐடின்னு என்ன சொல்கிறாங்கன்னா அது என்னென்னா ஷீட் ஈக்குவல் நியூ ஷீட் கொடுக்குறாங்க. அந்த அதில் என்ன கண்டிஷன் எழுதுறாங்க அப்படின்னா ஐடி ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் ஒர்க் பார்ட் கெட் ஐடி ஆஃப் பார்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட் பார்ட் சொல்கிறாங்க. ஷீட் ஐடி ஈக்குவல் டு 1 சொல்கிறாங்க. நேம் ஈக்குவல் டு ஷீட் 1 இல்லை ஒரு ஷீட் 1குள்ளார ஒரு ஷீட் ஐடி பார்த்தீங்கன்னா 1 கிரியேட் பண்ணால் அதுக்கு என்ன நேம் கொடுக்குன்னா ஷீட் 1 கொடுக்கும். அதேமாதிரி ஷீட் ஐடி 2 அப்படின்போது ஷீட் 2, அதுமாதிரி ஷீட் 3னா ஷீட் 3, ஷீட் ஐடி 4 அப்படின்னா ஷீட் அதோட நேம் பார்த்தீங்கன்னா ஷீட் 4. அது மாதிரி 1 by 1 கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷீட் டாட் append பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்டை வந்து 1 by 1 அதில் வந்து டேட்டா வந்து append பண்ணுறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஷீட் டேட்டா ஈக்குவல் டு ஒர்க் ஷீட் பார்ட் டாட் ஒர்க் ஷீட் டாட் கெட் ஃபஸ்ட் சைல்டு ஷீட் டேட்டா. இது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரிங்கில் வாங்குறாங்க, லைன் பை லைனாக வாங்குறாங்க. ஸ்ட்ரிங்கில் வந்து லைன் ஈக்குவல் டு ஃபைல் டாட் ரீட் லைன்ஸ். என்னென்னா ஃபைல் பார்த்து தான் எடுக்கிறாங்க. ஃபைலை பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக வந்து எடுக்கிறாங்க. அதில் கண்டென்ட் எடுத்துகிட்டு அதில் வந்து லைன் பை லைனாக வந்து நமக்கு வந்து சேவ் பண்ணுறாங்க. அந்த ரோலை வந்து சேவ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்னா இப்போ எக்ஸல் நீங்கள் ஷீட் 1 இப்போ க்ரியேட் ஆயிடுச்சு இல்லையா. க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் ரோ இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் ரோவில் வந்து ஒரு கண்டென்ட்டாக சேவ் பண்ணுறாங்க. கண்டென்ட் சேவ் பண்ணுவோம்னா அதுக்கு டேப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு கண்டென்ட்டில் ஒன்று மட்டும் தான் நம்ம சேவ் பண்ணுற மாதிரி கொடுக்காங்க. ஈச் லைன் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் சேவ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே. அதான் என்ன சொல்லணும்னா ரோ ஈக்குவல் டு நியூ ரோ நியூ இன்ஸ்டன்ட் கிளாஸ் எடுத்துகிட்டு ஃபார் ஈச் லூப் கொடுத்துட்டு ஸ்ட்ரிங் காலம் ஈக்குவல் டு லைன் டாட் ஸ்ப்ளிட். அது அந்த டேப் சொன்ன பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் டெலிமிட் ஆஸ் நீட். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார் ஈச் ஸ்ட்ரிங் காலம்ஸ் கொடுத்துட்டு செல் ஈக்குவல் டு செல் ஈக்குவல் டு நியூ செல். அதில் வந்து மறுபடியும் ஏன்னா நம்ம ரோ எடுத்தாச்சு அடுத்த செல் கொடுக்கணும் இல்லையா. அதோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா என்ன எடுக்கிறாங்கன்னா செல் வேல்யூ டாட் ஸ்ட்ரிங்காக எடுத்துகிட்டு செல் வேல்யூ ஈக்குவல் டு நியூ செல் வேல்யூ வந்து காலமாக எடுத்துக்கிறேன். அந்த காலமில் வந்து ஃபஸ்ட்டு அது முடிஞ்சக்கப்புறம் நெக்ஸ்ட்டு காலம் எடுக்கணும். ஏன்னா ஒரு ரோ முடிஞ்சக்கப்புறம் நெக்ஸ்ட் அடுத்த காலம் எடுக்கணும் இல்லையா. அடுத்த காலம் வரணும் இல்லையா. ஸோ அதான் எடுக்கிறாங்க. அதை எடுத்துட்டேன்னா நெக்ஸ்ட் என்ன ரோ டாட் append பார்த்தீங்கன்னா எது கொடுக்குறாங்கன்னா செல்லாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபார் ஈச் கண்டிஷன் வந்து செல் முடிஞ்சக்கப்புறம் நெக்ஸ்ட் எங்கன்னா ஷீட் டேட்டா போகும். ஷீட் டேட்டா என்னன்னா append டோட் பார்த்தீங்கன்னா 1 by 1 ரோவில் வந்து சேவ் ஆகிட்டே வரும். ஓகேவா. ஸோ முடிஞ்சக்கப்புறம் என்னென்னா நெக்ஸ்ட் வந்து ஒர்க் புக் பார்ட் என்னன்னா ஒர்க் புக் டாட் சேவ் பண்ணும்போது நம்ம என்னென்ன டேட்டாலாம் கண்டென்ட் கொடுத்தோமோ அது வந்து 1 by 1 சேவ் ஆகிட்டே வரும். ஓகேவா. இதே கண்டிஷன் தான் நமக்கு வந்து நம்ம டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து ஒரு கண்டென்ட்டாக ஒரு டேப் யூஸ் பண்ணிவிட்டு ரோ அண்ட் காலமில் நம்ம வந்து டேட்டா வந்து 1 by 1 சேவ் ஆகிட்டே வரும். ஓகேவா. ஸோ எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் இந்த லூப்பில் வந்து 1 by 1 ரன் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு 10 ஃபைல் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த 10 ஃபைலும் வந்து உங்களுக்கு பேரலாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. எல்லாமே வந்து ஃபார் ஈச் எல்லாமே உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு ஈச் லூப்பில் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஐட்ரேட்டிவ் முறையில் வந்து ஒரு 1 by ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து டேட்டா வந்து 1 by 1 சேவ் ஆகிட்டே வரும். ஓகே. ஒன்றும் அந்த டெக்ஸ்ட் ஃபைல் வந்து உங்களுக்கு எக்ஸலில் வந்துட்டு 1 by 1 சேவ் ஆகும். அதுதான் சொல்ல வராங்க அந்த கோடில் பொறுத்த வரைக்கும். ஓகே. ஓகே. ஸோ அந்த ஒர்க் புக் பார்ட் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து சிங்கிள் எக்ஸல் ஷீட் சொல்கிறாங்க. சிங்கிள் எக்ஸல் ஷீட்டில் அந்த சிங்கிள் எக்ஸல் ஃபைலு எக்ஸல் ஷீட்டில் வந்து சேவ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி 1 by 1 ஒரு டேட்டா 1 by 1 வந்து சேவ் ஆகிட்டு டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து எக்ஸலில் வந்து டேட்டா வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் கன்வெர்ட் ஆகி உங்கள் டேட்டா வந்து சேவ் ஆகிட்ருக்கும். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா ஸ்டார்ட்டில் போய்ட்டு விசிட் ஸ்டுடியோ போயிடலாம். இதில் வந்து கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துடலாம். ஸோ சர்ச் பட்டனில் .NET ஃப்ரேம்ஒர்க் இல்லை பார்த்தீங்கன்னா கன்சோல் ஆப் இருக்கும். அதில் C# விண்டோஸ் கன்சோல் அது மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துடலாம். இங்கே ப்ராஜெக்ட் டெக்ஸ்ட் டு எக்ஸல் கன்வெர்ட்டர் யூஸிங் பேக்கேஜ். யூஸிங் பேக்கேஜ். ஓகே. டைப் பண்ணிவிட்டு கிரியேட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடலாம். ஓகே. ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகி வெயிட் பண்ணுவோம்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராஜெக்ட் டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெடர் ஃபைல்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ் டெக்ஸ்ட் டு எக்ஸல் கன்வெர்ட்டர் யூசிங் பேக்கேஜ். நெக்ஸ்ட் அது வந்து இன்டர்னல் கிளாஸ் டிபெண்ட் பண்ணி நேம் ஸ்பேஸ் இருக்கும். ஸ்டாட்டிக் பாயின்மெண்ட் டிபெண்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய இன்டர்னல் கிளாஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம கோடை காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்கேஜ் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ யூஸிங் டாக்குமெண்ட் ஃபார்மட் டாட் ஓப்பன் எக்ஸ்எம்எல் பேக்கேஜிங் ஓப்பன் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ மூணுமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். இதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, பேக்கேஜ் இல்லாமல் நம்ம அந்த கோடே ரன் ஆகுது. ஏன்னா அது இந்த பேக்கேஜ் பேஸ் பண்ணி தான் அந்த கோடே வந்து எழுதியிருக்காங்க. ஓகே, கோட் ரொம்ப இன்டெப்த்தாக தான் போகும். ஓகே, ஃபஸ்ட்டு எப்படி கன்வர்ஷன் ஆகுது மட்டும் பாருங்கள். ரொம்ப இன்டெப்த்தாக பார்க்கலாம். நம்ம ஈச் அண்ட் எவ்ரி லைன் வந்து ஒரு டைம் பார்க்கலாம். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க, நான் மறுபடியும் வேணால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஓகே. இப்போ எரர் பார்த்தீங்கன்னா 24 எரர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்னென்னா இன்னும் டூல்ஸ் இன்னும் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணல. இப்போ டூலில் போய்ட்டு நியூக்ளியர் பேக்கேஜ் மேனேஜரில் மேனேஜ் நியூக்ளியர் பேக்கேஜ் மேனேஜ் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரௌஸில் OpenXml பேக்கேஜை காப்பி பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று வருது இல்லையா, ஓகே, டாக்குமெண்ட் ஃபார்மட் டாட் OpenXml. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துடலாம். ஓகே, டவுன்லோட் ஆகிடுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எரர் பார்ப்போம். ஸோ எரர் பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ நம்மளோட பேக்கேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டவுன்லோட் ஆகிட்டு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகேவா? சில பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம இன்டெப்த்தாக படித்தா தான் தெரியும். ஓகேவா? பார்த்தா தான் தெரியும். ஓகேவா? ஸோ நம்ம ரொம்ப இன்டெப்த் வேண்டாம். ஸோ ஓரளவு மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அதுக்கு அடுத்த கிளாஸில் வந்து இந்த கோடை வந்து நான் வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக நான் எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஓகே, நம்ம வந்து டெக்ஸ்ட் ஃபைல் இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது, 5 ஃபைல்ஸ் இருக்குது. டெக்ஸ்ட் ஷீட் 1 இருக்குது. ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3, ஷீட் 4, ஷீட் 5. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. இந்த 5 டெக்ஸ்ட் ஃபைலை நான் என்ன பண்ணால் 5 எக்ஸஸ் ஃபைலாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இதான் அந்த இன்புட் டெக்ஸ்ட் ஃபோல்டரில் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அவுட்புட் எக்ஸலில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு 1 பை 1 ஓப்பன் பண்ணிட்டேன். ஷீட் 1ல் பார்த்தீங்கன்னா ஸோ 1 பை 1 கண்டென்ட் 1 ஒரு சிங்கிள் லைன் கண்டென்ட் தான் கொடுத்துருக்கேன். ஒரு டேப் பேசிஸில் தான் வந்து நான் கண்டென்ட் 1 பை 1 கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஷீட் 1 டாட் XLXX அந்த மாதிரி ஷீட் 2 டாட் XLXX அந்த மாதிரி வந்து ஃபைல் வந்து நான் ரன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் கோடை நான் சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பில் போய்ட்டு பில் சொல்யூஷன் கொடுக்குறேன். பில் வந்து ஸ்டார்டட் ஆகிடுச்சு. ஓகே, பில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா டீபக்கில் போய்ட்டு ஸ்டார்ட் டீபக்கிங் கொடுத்துடலாம். ஸோ கோடு பார்த்தீங்கன்னா பேரில் ரன் ஆகிட்டு வெயிட் பண்ணுவோம். ஸோ இது என்ன பேரில் பேக்ரவுண்டில் வந்து எக்ஸல் ஓப்பன் ஆகிட்டு அதில் வந்து இன்டர்னலாக வந்து ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ டிபக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அவுட்புட் ஃபோல்டர் பார்த்து பார்க்கலாம். இப்போது ஓகே, கன்வர்ஷன் ஆகிடுச்சு இல்லையா? ஓகே, இப்போ நம்ம அவுட்புட் ஃபோல்டர் பார்த்து ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். அவுட்புட் பார்த்தீங்கன்னா அவுட்புட் எக்ஸல். ஓகே, சில பார்த்தீங்கன்னா இந்த 5 எக்ஸல் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. என்ன நேம் ஓப்பன் ஆகினா test_sheet 1 தெரியுதுங்களா? ஸோ இது டெக்ஸ்ட் ஃபைலு, இது வந்து XLX ஃபைல் இது க்ரியேட் ஆகிடுச்சா. இப்போ நான் test_sheet 1 ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஷீட் 1ல் என் ஃபஸ்ட்டு கண்டென்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்கும், சேவ் ஆகிருக்கும். ஷீட் 2ல் பாருங்கள் அதே மாதிரி எக்ஸலில் ஷீட் 2ல் வந்து பாருங்கள் கண்டென்ட் சேவ் ஆகிருக்கு. 3 ஓப்பன் பண்ணுறேன். 3லேயும் பாருங்கள் ஷீட் 1ல் வந்து சேவ் ஆகிருக்கா. அதுமாதிரி 4 ஓப்பன் பண்ணுறேன். test_sheet 4 ஓப்பன் பண்ணுறேன். அதில் பாருங்கள் ஷீட் 1ல் ஃபஸ்ட் கண்டென்ட் ஓப்பன், அதேமாதிரி டெஸ்ட் ஃபைலையும் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் ப்ரீவியஸ் கோடில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைலில் ஒரு சிங்கிள் டெக்ஸ்ட் ஃபைலை வந்துட்டு நம்ம சிங்கிள் எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இந்த கோடில் பார்த்தீங்கன்னா அதை கம்பைன் பண்ணி சிங்கிள் எக்ஸலில் வந்து எப்படி கொடுக்கலான்றதுக்கான கோடு தான் அது. ஏன்னா இப்போ ஒரு 5 டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. 5 டெக்ஸ்ட் ஃபைலை வந்து ஒரு சிங்கிள் எக்ஸல் ஃபைலில் எப்படி காப்பி பண்ணலாம் அதுக்கான கோடு தான் இது. ஓகே,
ஸோ அதான் வந்து என்னென்னா கம்பைன் கோட் சொல்கிறாங்க அது ஓகேவா. ஸோ ஹெடர் ஃபைல் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுன்ற நேமில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்டர் கிளாஸ் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் என்வாயர்மெண்ட் ஸ்ட்ரிங் அட்மின். இல்லை இன்புட் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா இன்புட் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். அவுட்புட் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா அவுட்புட் எக்ஸல் கொடுத்துருக்கேன். ஸோ இது அவுட்புட் ஃபைல் பார்த்தீங்கன்னா பாத் டாட் கம்பைன் அவுட்புட் ஃபோல்டர் கம்பைன் டாட் எக்ஸல் நான் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டாட் இன்ட்ராப் எக்ஸல். ஸோ அந்த பேக்கேஜ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அந்த கம்பைன் பண்ணுறதுக்கு கம்பைன் எக்ஸலுக்கு நம்ம வந்து இந்த பேக்கேஜ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ டேரக்டரி இன்கேஸ் டேரக்டரி இருக்கான்னா க்ரியேட் பண்ணுவோம். இன்கேஸ் இல்லை அப்படின்னா ஒரு நியூ டேரக்ட் க்ரியேட் பண்ணலாம். இல்லை வந்து நம்ம ஸ்ட்ரிங்கில் தான் டெக்ஸ்ட் ஃபைல் வாங்குகிறோம். அது என்ன மாதிரி ஃபைல் டைப் வாங்குறோம்னா .txt ஃபைல் தான் வாங்குகிறோம். ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் எக்ஸல் அப்ளிகேஷன் இதுலேருந்து வாங்கினா வேர் எக்ஸல் ஆப் ஈக்குவல் டு நியூ எக்ஸல் டாட் அப்ளிகேஷன்ஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணால் இது வந்து பேக்கெண்டில் வந்து ரன் ஆகும். எக்ஸல் பேக்கெண்ட் ரன் ஆகிட்டு இன்டர்னலாக வந்து ஒன் பை ஒன் வந்து நமக்கு வந்து கண்டென்ட் வந்து நம்ம எக்ஸல் வந்து டெக்ஸ்ட் ஃபைலை வந்து கம்பைன் பண்ணிட்டு நம்ம செய்வோம். அதுக்கான கோடு தான் அது. ஸோ அது என்னென்னா வேர் ஒர்க்புக் ஈக்குவல் டு எக்ஸல் டாப் ஒர்க்புக் டாட் ஆட் அது வந்து ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. எக்ஸல் டாட் ஒர்க் ஷீட் ஈக்குவல் டு ஒர்க்புக் டாட் ஷீட் வந்து 1. ஸோ ஷீட் 1 வந்து ஒரு கண்டென்ட்டாக சேவ் ஆகும். ஏன்னா இது வந்து மல்டிபிள் டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து ஒரு சிங்கிள் எக்ஸல் ஃபைலில் ஷீட் 1 வந்து எல்லாமே சேவ் ஆகிற மாதிரி கோட் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்டிஜர் கரண்ட் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க. ஃபார் ஈச் லூப்பில் வந்து 1 பை 1 கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இது வந்து எப்படின்னா இது வந்து இன்க்ரிமெண்ட் மோடில் கொடுக்குறாங்க. இதுக்கு தரிசனா நம்ம இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்துருக்கீங்களா, அதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது கோடு கொடுத்துட்டு நமக்கு வந்து சேவ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் இதான் கோடு. நான் வந்து ஆல்ரெடி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன் இந்த கோடை. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டேன் இது வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இன்ட்ராப் அந்த பேக்கேஜை நம்ம ரன் பண்ணோம். இப்போ இன்கேஸ் அந்த இப்போ என்னன்னா டூல்ஸில் போய்ட்டு நியூ கட் மேனேஜ் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இன்ட்ரோ பேக்கேஜை இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதான் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இன்ட்ராப் டாட் எக்ஸல். இது இதை மட்டும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க. கொடுத்துடலாம். மறுபடியும் ஏதாவது எரர் வருதா? ஓகே, சேவ் ஆல் கொடுத்துடலாம். சம்திங் எரர் வருது, என்ன எரர் பார்த்துக்கலாம். ஓகே, நான் பில் சொல்யூஷன் கொடுக்குறேன். பில் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டீபக்கில் போய் ஸ்டார்ட் டீபக்கிங் கொடுக்குறேன். ஓகே, எரர் எதுவுமே இல்லை, நோ இஷ்யூஸ். ஓகே, காப்பி இது தான் ப்ராப்ளம் அது. ஓகே, ஸோ எரர் எதுவுமே வரல. இப்போ பேக்கெண்டில் வந்து கோட் ரன் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பாருங்கள் எக்ஸல் ஃபைல் கன்வெர்ட்டட் அட் நம்மளோட கம்பைன்டு டாட் எக்ஸல்ன்ற நேமில் வந்து சேவ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நான் அவுட்புட் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் கம்பைன்டு ஒன்று இருக்கும் பாருங்கள், எக்ஸல்ஸ் இருக்கா. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது டெக்ஸ்ட் ஃபைலில் இருக்கிற 5 ஃபைலுமே பார்த்தீங்கன்னா 5 ஃபைல் டெக்ஸ்ட் ஃபைல் கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் எக்ஸல் ஷீட்டில் வந்து காப்பி ஆகிருக்கா. இதை வந்து கம்பைன் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஓகேவா. நான் எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். டெக்ஸ்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் தனியாக சேவ் ஆகிருக்கும் இருக்கா. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் 3 ஓப்பன் பண்ணுறேன். அதில் இருக்கிற 3rd ராஜான ஒரு கண்டென்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு 4 ஓப்பன் பண்ணுறேன். 4 பார்த்தீங்கன்னா 4 ராமன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கா. டெக்ஸ்ட்டு ஷீட் 5 ஓப்பன் பண்ணுறேன். 5 பாருங்கள், 5 ரவி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கண்டென்ட் இருக்கா. இவ்வளோ தான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.